அனைவருக்கும் வணக்கம். தனுசு ராசினியர்களுக்கு நிகழ இருக்கும் கார்த்திகை மாதம் மகா ராஜயோக பலன்கள் கிடைக்கக்கூடிய ஒரு தருணமாக தான் இந்த கார்த்திகை மாதம் அமைய இருக்குதுங்க. இத்தருணங்கள்ல குலதெய்வத்தினுடைய அருளும் இந்த மாதத்தினுடைய நாயகனான முருகப்பெருமானின் அருளும் நிறைந்து கிடைக்க இருக்கு. இத்தருணங்கள்ல தனுசு ராசினியர்களுக்கு என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு, கிரக நிலைகளின் ரீதியாக அமைய இருக்கும் சாதகங்கள் என்ன, பாதகங்கள் என்ன, மேலும் என்ன மாதிரியான முன்னேற்றங்கள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு. குறிப்பா இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் என்ன என்று பார்க்கும்போது, கடகத்தில் குரு பகவானும், சிம்மத்தில் கேதுவும், துலாம் ராசியில் புதனும் சுக்கிரனும், விருச்சகத்தில் செவ்வாயும் சூரியன், கும்பத்தில் சனியும் ராகுவும் இணைந்து சஞ்சரிக்கின்றன. இந்த கிரகங்களுடைய சஞ்சார நிலைகளின் காரணமாக தனுசு ராசினியர்களுடைய வாழ்வில் குடும்ப சூழ்நிலை ரீதியாக உத்தியோகம், தொழில், வியாபாரம், கலைத்துறை, அரசியல் துறை, மாணவ மாணவிகள், விவசாய துறையினர், பெண்மணிகள் என அனைவருக்குமே என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு என்பது குறித்தான முழுமையான பதிவை தான் இந்த வீடியோல நம்ம விரிவா பார்க்க போகிறோம். அந்த வகையில தனுசு ராசியை சேர்ந்த மூலம் போராடம், உத்திராடம் முதல் பாதம் வரை உள்ள நட்சத்திரக்காரர்களுக்கு குடும்ப சூழ்நிலை ரீதியாக மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது, இந்த கார்த்திகை மாதம் கிரக நிலைகளை ஆராய்ந்து பார்க்கும்போது அஷ்டமத்தில் குரு உச்சம் பெற்று சஞ்சரிக்கிறார். அது அவ்வளவு நல்லதல்லங்க. அலைச்சல் என்பது சற்று அதிகரிப்பதற்கான வாய்ப்புகள் அதிகம் இருக்கு. ஆதாயம் குறையுங்க. வளர்ச்சியில் தளர்ச்சி ஏற்பட இருக்கு. கொடுக்கல் வாங்கலில் புதியவர்கள் நம்பி ஏமாற்றங்களை சந்திக்க நேரிடும். பயணங்களை திடீரென மாற்றி அமைப்பீங்க. தொழிலில் குறுக்கீடுகளும் தொல்லைகளும் உண்டு என்பதை கிரகநிலைகள் முன்கூட்டியே அறிவுறுத்தும் பட்சத்தில் அதற்கு தகுந்தாற்போல் மாற்று யோசனை வைத்துக் கொள்வதன் மூலமாக நல்ல ஒரு முன்னேற்றத்தை உங்களால் பெற முடியுங்க. நினைத்தது ஒன்றும் நடந்தது ஒன்றுமாக இருக்கும். நீண்ட நாட்களாக கட்டுப்பட்டு இருந்த நோய் மீண்டும் தலை தூக்க இருக்கு. அதனால் உடல் ஆரோக்கியத்தில் அதிக கவனமாக இருப்பது அவசியங்க. சிறு உடல் உபாதை என்றாலும் கூட உடனே மருத்துவரிடம் அணுகி அதற்கான சிகிச்சை பெறுவது நல்லது என்பதை கிரகநிலைகள் மீண்டும் அறிவுறுத்தது. குறிப்பா தனுசு ராசினியர்களை பொறுத்த வரைக்கும் இந்த மாதத்தினுடைய ஆரம்பத்தில் குரு பகவான் கடகராசியில் அதிசாரமாக உச்சம் பெற்று சஞ்சரிக்கிறார். உங்களுடைய ராசிக்கு 8ஆம் இடத்தில் குரு பகவான் அதிசாரமாக உச்சம் பெற்றிருப்பது நன்மை கிடைக்கும் என்றாலும் அலைச்சல் அதிகமாக இருக்குங்க. அடிக்கடி பயணங்களால் ஆரோக்கிய சீர்கேடுகள் உருவாகும். ஒரு சில காரியங்கள் விரைவில் முடிந்தாலும் எதிர்பார்த்து காத்திருந்த சில காரியங்கள் முடிவடையாமல் தாமதத்தை ஏற்படுத்துங்க. இடமாற்றம், வீடு மாற்றம் எதிர்பாராத விதத்தில் அமையிருக்கு. உத்தியோகத்தில் உயரதிகாரிகளுடைய ஆதரவு குறையுங்க. அதனால் வேறு உத்தியோகத்திற்கு செல்லலாமா என்ற சிந்தனை மேலோங்கும். வெளிநாடு செல்லும் முயற்சிகள்ல குறுக்கீடுகள் வரலாங்க. அதனால் எந்த ஒரு செயலாக இருந்தாலும் உங்களுடைய முழு முயற்சி மிக அவசியம் என்பதை கிரகநிலைகள் அறிவுறுத்தது. இவ்வளவு மேன்மைகள் பெற்ற குரு பகவான் இந்த மாதத்தினுடைய முற்பகுதி கடகராசியிலேயே அதிசாரமாக வக்ரம் பெறுகிறாருங்க. அதாவது இந்த வக்ர காலம் உங்களுக்கு நன்மை தரும் காலமாகவே அமைய இருக்குதுங்க. ராசிநாதனாகவும் 4ஆம் இடத்திற்கு அதிபதியாகவும் விளங்கக்கூடியவர் குரு பகவான். கேந்திரபத்திய தோஷம் பெற்ற கிரகம் வக்ரம் பெறும்போது மிகுந்த நன்மையை உண்டாக்குங்க. இதனால் தனுசு ராசினியர்களான நீங்கள் இடம் வாங்குவது, பூமி வாங்குவது சம்பந்தமான முயற்சிகளை மேற்கொண்டு வரும் தனுசு ராசினியர்களுக்கு யோகம் நிறைந்த ஒரு தருணம் என்றுதாங்க சொல்ல வேண்டும். எதிர்கால முன்னேற்றம் கருதி எடுத்த முயற்சி வெற்றி கிடைக்க இருக்கு. கடன் சுமை பாதிக்கு மேல் குறையுங்க. பிள்ளைகளுடைய கல்யாண கனவுகள் நனவாக கூடிய ஒரு தருணமாகும். இக்காலகட்டம் அமைஞ்சிருக்குதுங்க. உங்களுடைய முயற்சிகள் அனைத்திலுமே வெற்றி கிடைக்கக்கூடிய ஒரு தருணம் என்பதால் நீங்கள் அதற்கான முயற்சிகளை நீங்கள் தாராளமாக மேற்கொள்ளலாங்க. அதே போல கும்பராசியில் சனி மற்றும் ராகுவினுடைய சேர்க்கை ஏற்பட்டு இருக்குங்க. இந்த காலகட்டம் முழுவதுமே சகாயஸ்தானத்தில் சனியும் ராகுவும் சஞ்சரிக்கிறாங்க. சகாயஸ்தான அதிபதி சனி வக்ர இயக்க இருக்கிறாருங்க. எனவே எதையும் ஒரு முறைக்கு பல முறை யோசித்தும் அனுபவம் மிக்கவர்களின் ஆலோசனை கேட்டும் செய்வது நல்லது. ஒரு சில காரியங்கள் நடைபெறுவது போல் இருந்து கடைசி நேரத்தில் நழுவி செல்லுங்க. அதே போல் கடன் சுமையின் காரணமாக மனக்கவலை அதிகரிக்கும். உத்தியோகத்தில் வருவதற்காக இருந்த பதவி உயர்வு தடைபடுவதற்கான வாய்ப்புகள் அதிகம் இருக்கு. அதிக கவனம் தேவைப்படும் நேரம் என்பதால் அதற்கான முயற்சிகளை நீங்கள் தாராளமாக மேற்கொள்ளலாம். கவனமாக நீங்கள் செயல்படும் போது நல்ல ஒரு முன்னேற்றம் உங்களுக்கு ஏற்படக்கூடிய ஒரு தருணம் என்றுதாங்க சொல்ல வேண்டும். இவ்வாறு ராகுவுடன் இணைந்து வக்ரம் பெற்று சஞ்சரி சனி பகவான் இந்த கார்த்திகை மாதத்தினுடைய ஆரம்பத்தில் சனி வக்ர நிவர்த்தி பெறுகிறாருங்க. உங்களுடைய ராசிக்கு தனாதிபதியாக விளங்கக்கூடிய சனி பகவான் அவர் வக்ர நிவர்த்தியாகும் இந்த நேரம் பொருளாதார பற்றாக்குறை அகலும் என்றாலும் மனக்குழப்பம் கொஞ்சம் அதிகமாகவே இருக்கும். உடன்பிறப்புகள் வழியில் பிரச்சனைகள் மீண்டும் தலை தூக்க இருக்கு. பாக பிரிவினைகள் முடிவிற்கு வந்தும் சொத்துக்கள்
வழக்குகள் பிரிக்கப்படாமலேயே இருக்குங்க. பழைய வழக்குகள் முடிவுக்கு வந்தாலும் புதிய வழக்குகள் வர்றதுக்கு வாய்ப்புகள் உண்டு. வீண் பழிகளுக்கு ஆளாகாமல் பார்த்து கொள்வது உங்களுடைய புத்திசாலித்தனங்க. அது மட்டும் இல்லாம இத்தருணங்களை பொறுத்த வரைக்கும் துலாம் ராசியில் சுக்கிரன் சஞ்சரிக்கிறார். உங்களுடைய ராசிக்கு புத சுக்கிர யோகம் ஏற்படுகிறது. அதாவது உங்களுடைய ராசிக்கு 6, 11 ஆகிய இடங்களுக்கு அதிபதியானவர் சுக்கிரன், லாபாதிபதியானவர் லாபஸ்தானத்திற்கு வரும். இந்த நேரத்தில் பொருளாதார திருப்திகரமாக இருக்குங்க. புகழ் பெற்றவர்களின் சந்திப்பு உங்களுக்கு நிகழ இருக்கு. குறிப்பு தற்போது நடைபெற்று வரும் தசாபுக்திகளின் அடிப்படையில் ஆடை ஆபரண சேர்க்கை உண்டுங்க. வெளிநாட்டு வணிகத்தில் ஆதாயம் உண்டு. அதே போல் பெண்வழி பிரச்சனைகள் நல்ல ஒரு முடிவுக்கு வரக்கூடிய ஒரு தருணம் என்று தாங்க சொல்ல வேண்டும். பிறர் போற்றும் அளவிற்கு வாழ்க்கை தரத்தை உயர்த்தி கொள்ள வேண்டும் என்று விரும்புவீங்க. அதற்கான முயற்சிகளை இப்போது நீங்கள் தாராளமாக மேற்கொள்ளலாங்க. அப்படிப்பட்ட சுக்கிர பகவான் இந்த கார்த்திகை மாதத்தினுடைய பிற்பகுதியில் துலாம் ராசியிலிருந்து விருச்சக ராசிக்கு சுக்கிரன் பயிற்சியாகிறார். உங்களுடைய ராசிக்கு 6, 11 ஆகிய இடங்களுக்கு அதிபதியான சுக்கிர பகவான் 6ஆம் அதிபதி 12க்கு வருவது யோகம் என்று தாங்க சொல்ல வேண்டும். இதன் காரணமாக இழந்த வாய்ப்புகள் மீண்டும் பெற இருக்கீங்க. கரைந்த சேமிப்புகளை ஈடுகட்ட புதிய வாய்ப்புகள் உருவாகுங்க. அதே போல் சுக்கிரமங்கல யோகத்தால் சுபகாரிய பேச்சுக்கள் முடிவுக்கு வர இருக்கு. உத்தியோக உயர்வு, ஊதிய உயர்வு நிச்சயம் உண்டுங்க. ஊர் மாற்றங்கள் கேட்ட விண்ணப்பித்திருந்தால் மேலதிகாரிகளுடைய ஆதரவு உங்களுக்கு நிச்சயம் கிடைக்க இருக்கு. அதற்கான முயற்சிகள் துணிந்து நீங்கள் இப்போது தாராளமாக மேற்கொள்ளலாங்க. அதே போல விருச்சக ராசியில் சஞ்சரித்து செவ்வாயை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய ராசிக்கு 5, 12 ஆகிய இடங்களுக்கு அதிபதியானவர் செவ்வாய். அவர் விரயஸ்தானத்தில் சஞ்சரிக்கும் இவ்வேளையில் சுபவிரயங்கள் அதிகரிக்குங்க. துணிந்து எந்த ஒரு முக்கிய முடிவும் எடுக்க இயலாது. அதே போல் சொத்துக்கள் விரயமாகலாம். சொந்தங்களால் பிரச்சனைகள் உண்டாவதற்கான வாய்ப்புகள் உண்டு. குடும்ப உறுப்பினர்கள் உங்களுடைய குணம் அறிந்து நடந்து கொள்ள மாட்டார்கள். வெளிநாடு செல்லும் முயற்சி கைகூடினாலும் அது திருப்தி அளித்திருக்காது. உடன் இருப்பவர்களின் வழியில் செலவு உண்டுங்க. இப்படி உளவு மேன்மைகள் கொண்ட செவ்வாய் இந்த மாதத்தினுடைய, அதாவது இந்த கார்த்திகை மாதத்தினுடைய பிற்பகுதி விருச்சக ராசியிலிருந்து தனுசு ராசிக்கு செவ்வாய் பெயர்ச்சியாகிறாருங்க. உங்களுடைய ராசிக்கு 5, 12 ஆகிய இடங்களுக்கு அதிபதியானவர் செவ்வாய் பூர்வ புண்ணிய ஸ்தான அதிபதி. அவர் உங்களுடைய ராசிக்கு வரும்போது எதிர்பார்ப்புகள் நிறைவேறும். இல்லம் தேடி நல்ல தகவல்கள் வந்து சேருங்க. வாகன மாற்றம் செய்ய முன் வருவீங்க. வீடு கட்டலாமா அல்லது கட்டிய வீட்டை விலைக்கு வாங்கலாமா என்று சிந்திப்பீங்க. தேவைக்கு ஏற்ப பணம் வந்து கொண்டே இருக்கும். அதே போல மன நிம்மதிக்கான ஆன்மீக பயணங்களை மேற்கொள்வீங்க. அதற்கான முயற்சிகள்ல உங்களுக்கு எளிதில் வெற்றி கிடைக்கக்கூடிய ஒரு தருணம் என்றுதாங்க சொல்ல வேண்டும். அதே போல தனுசு ராசினியர்களை பொறுத்த வரைக்கும் துலாம் ராசியில் சஞ்சரித்து வரும் புதன் இந்த மாதத்தினுடைய பிற்பகுதி விருச்சக ராசிக்கு பயிற்சியாகிறாருங்க. உங்களுடைய ராசிக்கு 7, 10 ஆகிய இடங்களுக்கு அதிபதியானவர் புதன். அவர் 12இல் வரும் இந்த நேரத்தில் பயணங்கள் அதிகரிக்குங்க. பரபரப்பாக காணப்படுவீங்க. கல்விக்காக எடுத்த முயற்சி கைகூட இருக்கு. கடல் தாண்டி வரும் செய்தி மகிழ்ச்சி தரும். உத்தியோக மாற்றத்தை எதிர்பார்த்து காத்திருப்பவர்களுக்கு உள்நாட்டிலிருந்து அழைப்புகள் வரலாங்க. வெளி மாநிலங்களில் இருந்தும் அழைப்புகள் வரலாம். மாமன் மைத்துனர் வழி மங்கள நிகழ்ச்சிகள் நடைபெற இருக்குதுங்க. சேமிப்பு கரைந்தாலும் பொருளாதாரத்தை ஈடுகட்டுவதற்கான முயற்சிகள் நல்ல ஒரு முன்னேற்றம் இப்போது உங்களால் காண முடியுங்க. அதே போல் தனுசு ராசினியர்களை பொறுத்தவரை பொது வாழ்வில் உள்ளவர்களுக்கு முயற்சிகள்ல தடைகள் ஏற்படும். வியாபாரம் மற்றும் தொழில் செய்பவர்களுக்கு குறுக்கீடு வந்து கொண்டே இருக்குங்க. உத்தியோகத்தில் உள்ளவர்களுக்கு மேலதிகாரிகளுடைய கெடுபிடி அதிகரிக்குங்க. கலைஞர்களுக்கு வரவும் செலவும் சமமாகுங்க. மாணவ மாணவிகளுக்கு படிப்பில் அக்கறை தேவை. பெண்களுக்கு குடும்ப சுமை கூடுங்க. அதே போல் கொடுக்கல் வாங்கலில் கூடுதல் கவனத்தோடு இருப்பது மிக மிக நல்லது என்பதை கிரகநிலைகள் மீண்டும் மீண்டும் அறிவுறுத்துதுங்க. இத்தருணங்கள்ல கிரகநிலைகளின் ரீதியாக கூறப்படும் பரிகாரம் என்ன என்று பார்க்கும்போது வீட்டிற்கு அருகாமையுள்ள முருகன் ஆலயத்திற்கு சென்று செவ்வாய்க்கிழமை தோறும் செவ்வரளி மலர் சாற்றி வழிபடுங்க. எண்ணற்ற நன்மைகள் உங்களுடைய வாழ்வில் ஏற்படும் என்பதை கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் தெளிவாகவும் உறுதியாகவும் எடுத்துக்காட்டுது.